இந்த வீடியோ பிப்ரவரியில் ஷூட் பண்ணது. ஆஃப்டர் மேரேஜ் நானும் என் ஹஸ்பண்டும் போனோம். ஒரு குட்டி வெக்கேஷன் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருந்தோம். இது ஒரு ஷார்ட் ட்ரிப் தான். 2 days வெக்கேஷன் தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. நைட்டு 2 o'clock கோயம்புத்தூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 8:30 கொச்சின் ரீச் ஆகிட்டோம். ஒரு பெட்ரோல் பங்க்கில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பக்கத்துலேயே வந்து பேக்கரியில் டீ காஃபிலாம் குடிச்சிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அகெயின் ஒரு 3 hours பக்கத்தில் ட்ராவல் இருந்துச்சு. அதுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். நாங்கள் வந்து ஒரு 2 காரில் போயிருந்தோம். ஒரு 10:30 வந்து எங்களோட பிளேஸ்க்கு போயிட்டோம். என்ன பிளேஸ் அப்படிங்கிறத நான் அங்கே போயிட்டு சொல்கிறேன். அங்கே போயிட்டு தான் நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டோம். இந்த ஆப்பம் வந்து சுத்தமாக நல்லாவே இல்லை. ஆப்பம், சிக்கன் கறி, ஃபிஷ் கறின்னு செஞ்சுருந்தாங்க. எல்லாமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நான் கொஞ்சம் கூட சாப்பிடவே இல்லை. அங்கேருந்து நாங்கள் போக வேண்டிய ஸ்பாட்டுக்கு வந்து போயிட்டோம். நாங்கள் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே அலப்பே தான் வந்திருக்கோம். இங்கேருந்து எங்களோட காரை வந்து பார்க் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்த போர்டிங் பாயிண்ட்டுக்கு தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். நாம் வந்து அலப்பே போட் ஹவுஸில் ஸ்டே பண்ண போகிறோம். அதனால் அவங்களோட போர்டிங் பாயிண்ட்டுக்கு போய் நம்மளோட போட்டில் நம்ம வந்து ஏறிக்கலாம். இதுதான் நாங்கள் புக் பண்ணியிருந்த போட். ஆக்சுவலி இது வந்து ஒரு 4 BHK போட் ஹவுஸ் தான். இங்கே தான் நாங்கள் வந்து நெக்ஸ்ட் டே வரைக்கும் இருக்க போகிறோம். போட்டோட ஒரு குட்டி மினி டூர் காட்டுறேன். ஃபஸ்ட்டு ரிப்பர்ஸை வந்து இங்கே முன்னாடியே ரிமூவ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் ஒரு குட்டி டைனிங் ஸ்பேஸ் வித் மியூசிக் சிஸ்டமோடு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரூம்ஸ் வந்து லைன் பை லைன் இருந்துச்சு. எங்களுக்கு வந்து 3rd ரூம் தான் எடுத்திருந்தோம் நாங்கள். ரூம் வந்து ரொம்ப குட்டியாக காம்பேக்டாக அழகாக இருந்துச்சு. ஃபுல்லாமே வுட்டில் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி வாஷ்ரூமும் அப்படி தான் ரொம்ப க்யூட்டாக குட்டியாக இருந்துச்சு. ஒரு செட்டு போட்ட வாஷ்ரூம் மாதிரி இருந்துச்சு. பட் நல்லா இருந்தது. அதுவும் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ரூம் விட்டு வெளியே வந்தால் இந்த மாதிரி பால்கனி ஸ்பேஸ் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மேலே போயிருந்தோம். மேலேயும் இந்த மாதிரி தான் குட்டி ஒரு டைனிங் கொடுத்துருந்தாங்க. ஒரு 10 members உட்கார்ற மாதிரி ஒரு டைனிங். அதுக்கப்புறம் போட்டை சுற்றி இந்த மாதிரி சீட்டிங் ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. அங்கே உட்காந்துட்டு நம்ம வியூ பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. போட் ஒரு 10 minutesலேயே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட் எங்களுக்கு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. ஒரு லெமன் ஜூஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் போட் ஸ்டார்ட் ஆனோடனையும் இந்த மாதிரி வெளியே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. வெயிலாக தான் இருந்துச்சு. பட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அங்கேருந்து கீழே வந்து கிச்சனில் வந்து லன்ச் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு பார்க்க வந்திருந்தோம். ஸோ இதுதான் வந்து கிச்சன். 2 பேர் இருந்தாங்க எங்கள் கூட. நம்ம லன்ச், பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் எல்லாமே அங்கேயே கொடுத்துருவாங்க. நம்ம ஏதாவது எக்ஸ்ட்ரா மீட் எடுத்து கொடுத்தோம்னா அதுவும் குக் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் வந்து சிக்கன், ஃபிஷ் எல்லாம் கொடுத்துருந்தோம். இப்போ சில்லி சிக்கனுக்கு மேரினேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் லன்ச்சுக்கு வந்து ஃபிஷ் ஃப்ரை, அதுக்கப்புறம் ஃபுல் மீல்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. எனக்கு என்ன கொடுத்தாங்கன்னு கரெக்டாக தெரியலை. ஃபுல் மீல்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இதுதான் எங்களோட லன்ச் பிளேட். அண்ட் அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த மாதிரி ஐஸ்கிரீம், இளநீ எல்லாமே பக்கத்தில் ஒரு குட்டி போட்டில் சேல் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் வந்து ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் ஸ்பீட் போட் கூட வந்தது. ஸோ நாங்கள் ஸ்பீட் போட்டில் ஒரு 6 members போயிருந்தோம். அந்த வீடியோஸ் நான் ஷூட் பண்ணலை. அதுக்கப்புறம் ஈவினிங் 5 o'clock கரெக்டாக வந்து டீ கொடுக்குறாங்க. ஸோ டீயும் கூட வந்து ஆனியன் பக்கோடா மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. அது வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. பட் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்தோம். ரூம் வந்து ஒரு 6 o'clock மேலே போட்டை வந்து ஒரு பிளேஸில் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அங்கே வந்து நிறைய வீடெல்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த வீட்டிலேருந்து தான் வந்து நமக்கு கரண்ட் எடுத்து சப்ளை பண்ணுறாங்க. நைட் டைமில் மட்டும்தான் நமக்கு கரண்ட் இருக்கும். டே டைமில் வந்து நமக்கு கரண்ட் இருக்காது. அதனால் ஃபேன் எதுவுமே இருக்காது. ஏசி எல்லாமே வந்து ஆஃப்டர் 8 தான் வந்து ஓடும். நைட் டைமில் வந்து போட்டு வந்து இப்படி தான் இருந்துச்சு. லைட் போட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ கரண்ட் வந்து நைட்டு 8 o'clockலேருந்து மார்னிங் 6 o'clock வரைக்கும் தான். ஸோ அந்த டைமில் மட்டும்தான் நம்ம ஏசி யூஸ் பண்ண முடியும். அண்ட் நைட்டு வந்து டின்னருக்கும் அப்படி தான். நாங்கள் கொடுத்துருந்த சில்லி சிக்கன், அப்புறம் சிக்கன் கிரேவி, சப்பாத்தி, அதுக்கப்புறம் ரைஸ், ரசம்லாம் கொடுத்துருந்தாங்க. அதுவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் குளித்து ரெடி ஆகிட்டோம். ஒரு 10 o'clock போல் நாங்கள் செக் அவுட் பண்ணணும். அதனால் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு மார்னிங் ரெடி ஆகிட்டோம். மார்னிங் வந்து இட்லி, தோசை கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் 2 பேர் ரெடி ஆகிட்டு எங்களோட அவுட்ஃபிட் காமிச்சிட்ருக்கோம். இப்போ தான் வந்து எப்படி vlog எடுக்கணும் அப்படின்னு 2 பேரும் ஃபோனில் வந்து செக் பண்ணிகிட்ருக்கோம்.
ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஒரு 10:30ங்கும் போது கரெக்டாக போட்டை விட்டு நாங்கள் இறங்கிட்டோம். அங்கேருந்து நெக்ஸ்ட் நாங்கள் அலப்பையிலேயே வந்து இன்னொரு பீச் போயிருந்தோம். அந்த பீச் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. மார்னிங் டைம்னால யாருமே இல்லை, நாங்கள் தான் ஃபஸ்ட்டு. ஸோ பீச்சில் போயிட்டு கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே தண்ணியிலலாம் விளாண்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எங்களோட இன்னொரு ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டோம். எஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அங்கேருந்து அலப்பையிலேருந்து எங்களுக்கு நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு போகிறதுக்கு ஒரு 3 to 4 hours ட்ராவல் இருந்துச்சு. அதுவும் இன்னொரு ரொம்ப ஃபேமஸான கேரளாவில் இருக்க பிளேஸ் தான். அது எங்கே போகிறோம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அது வரைக்கும் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.